துளி 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 மழையாய் வந்தாளே, சுட 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 மறைந்தே போனாளே, பார்த்தால் பார்க்க தோன்றும், பேரை கேட்க தோன்றும், பூ போல் சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும், செல் செல் அவளிடம் செல் என்றே கால்கள் சொல்லுதடா, அழகாய் மனதை பறித்து விட்டாளே. ஒரு லைனை நம்ம 1000 விதமாக பாடலாம். பட் அந்த கம்போஸ் பண்ணின அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட். ராஜா சார் கால் பண்ணியிருக்காரு எஸ்பிபி சாருக்கு, ஒரு சாங் இருக்குடா வந்து பாடு, அந்த மாதிரி ஏதோ செல்லமாக கூப்பிட்டுருக்காரு. அப்படியா, சிம்பிள் சாங் தான்டா வந்து பாடு. ஆமாம், நீங்களாம் வந்து 1/2 hour முடிச்சிடுவேன் அந்த மாதிரி சொல்லி அவருக்கு இது பண்ணி கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு பூரா அவர் ஃபுல் டே ஆச்சு அந்த பாட்டு முடியறதுக்கு, ஈவினிங் வரைக்கும் ஆச்சு. ஸோ அதனால அவரால் மற்ற ஒர்க்குக்கு போக முடியல. ஸோ அதை பார்த்து அதை நினச்சிட்டு சிரிச்சிட்டு இருந்தார். மது சாராக இருக்கட்டும், மனோ சாராக இருக்கட்டும், யார் வந்து பாடினாலும் நான் வந்து அவங்க பாடும்போது பின்னாடி எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ சீட்டு, கான்சர்ட்டை வந்து நல்ல ஒரு சவுண்டோட கேட்கக்கூடிய அந்த பாக்கியம். ஸோ ஐ கம்ப்ளீட்லி என்ஜாய் ராஜா சாரோட ஷோ. இப்போ உட்காடுறேனோ பர்ஃபார்ம் பண்ணுறேனோ, ஐ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் எ லிசனர். இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் பற்றி சொல்லணும்னா, நம்ம காதுகளில் துளி துளியாக அவரோட குரலோட இசை மூலயமா, அந்த அமிர்தமான ஒரு சங்கீதத்து மூலமாக நம்ம வாழ்க்கையில் நுழைஞ்சாரு. பட் இப்போது மனசில் பார்த்தீங்கன்னா கடல் அளவுக்கான ஒரு அன்பை சம்பாதிச்சிருக்காரு நம்ம கிட்டேருந்துன்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த அளவுக்கான ஃபேன் பேஸ் இருக்குது. அண்ட் நானுமே இவரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன். ஸோ வித்வுட் ஃபர்தர் டிலே, லெட்ஸ் வெல்கம் பிளேபேக் சிங்கர் ஹரிச்சரன். வணக்கம். ஹாய், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள்? எக்ஸலண்ட்டாக இருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் கேட்டதுக்கு. உங்களுடைய பாடல்கள் இருக்கும் இல்லையா, அஃப்கோர்ஸ் ஃபேன்ஸ் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் பாடின பாட்டு எது மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது? ஒரு பாட்டும் ஒரு செக்ஷன் ஆஃப் ஆடியன்ஸை வந்து கவர்ந்துருக்குன்னு சொல்லுவேன். எனக்கு வந்து ரெஸ்பான்ஸில் தான் சொல்ல முடியும். துளி துளி மழையாய் வந்தாலே, என்னோட முதல் பாடல் உனக்கென இருப்பேன், அது வந்து இட் வாஸ் கல்ட் ஹிட். அந்த படமும் நிறைய பேர் லவ் பிரேக்கப் ஆகி இல்லை வந்து அந்த பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அந்த ஒரு ஃபீலிங்கை கொடுத்தது. துளி வாஸ் மோர் ஆஃப் தடவை அந்த பொண்ணை பார்க்குறான் அந்த ஒரு ஃபீலிங். ஆரிரோ அப்படிங்கிற பாடல் வந்து அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிற அந்த உறவு. ஸோ அந்த மாதிரி ஒரு சாங்கும் இட் ஹஸ் கன்வேட் அன் எமோஷன். அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் கெட் பேக் டு மீ சேயிங், சார் எனக்கு வந்து அது ஞாபகம் வந்தது, நான் இந்த பாட்டு கேட்கும்போது நைட்டெல்லாம் ஐ லிசன் டு யுவர் வாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய சாங்ஸ் ஹாவ் brought me closer to the crowd, but I think my first biggest hit was Tuli Tuli Maliyai. Okay, what few lines Tuli Tuli Maliyai? துளி 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 மழையாய் வந்தாளே, சுட 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 மறைந்தே போனாளே, பார்த்தால் பார்க்க தோன்றும், பேரை கேட்க தோன்றும், பூ போல் சிரிக்கும் போது காற்றாய் பறந்திட தோன்றும், செல் செல் அவளிடம் செல் என்றே கால்கள் சொல்லுதடா, அழகாய் மனதை பறித்து விட்டாளே. இப்போ லைவாக கேட்குறது எல்லாம் கொடுப்பேன்னு தான் நினைக்கிறேன் நான். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். ஸோ இளையராஜா அவர்களோட கான்சர்ட் சூரியன் எஃப்எம் இன் ரிதம் லைவ் இன் கான்சர்ட் June 14th பாண்டிச்சேரியில் நடக்க இருக்கு. அதில் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க. ஸோ இந்த ஒரு தருணம், இந்த ஒரு மொமெண்ட் ராஜா சார்க்காக நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணுறீங்கன்னும் போது ஹவ் யூ ஃபீலிங்? தெர் ஆர் சம் ட்ரீம்ஸ் விச் ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு மியூசிஷியன் வந்து அவனுக்கு ட்ரீம்ஸ் சின்ன வயசுலேருந்தே இருக்குன்னா அது டெஃபினட்டாக தமிழ்நாட்டில் பிறந்து இளையராஜா சாரோட மியூசிக்கை கேட்காம இருக்க முடியாது. அஃப்கோர்ஸ். அண்ட் அந்த ஒரு மெச்சூரிட்டி வந்ததுலேருந்து அவரோட இசையை வந்து ரியலைஸ் பண்ணுற அந்த ஒரு டைம்லேருந்து ஐ பின் வாண்டிங் டு மீட் ஹிம் அண்ட் ரெக்கார்ட் ஃபார் ஹிம். அவரோட இருக்கணும், அவரோட பேசணும்னு ஆசை. அண்ட் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இவ்வளோ இசை நிகழ்ச்சிகள் அவரோட நான் பாடியிருக்கேன். ஐவ் ரெக்கார்டட் ஸோ மெனி சாங்ஸ். ஸோ இதுவும் வந்து இட்ஸ் கோன் பி அ நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ டு லேர்ன் த கிரேட்னஸ் ஆஃப் ராஜா சார் அண்ட் டு பி வித் ஹிம். அண்ட் அவரோட சின்சியரிட்டியை கொஞ்சமாவது நம்ம வாங்கி நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு ஒரு எக்ஸலென்ட்.
ஸோ இந்த கான்சர்ட்டை பற்றி நம்ம நிறைய போகிறதுக்கு முன்னாடி உங்களோட கரியர் எப்படி ஆரம்பிச்சது, இந்த ஒரு பயணம் பற்றி எங்களோட ஷேர் பண்ணிக்க முடியுமா ஒரு ஃபியூ வேர்ட்ஸ்? யா blessed to be a musician. சின்ன வயசுலேருந்து கிளாசிக்கல் மியூசிக் ப்ராப்பராக கற்றுட்டு தென் நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் பாடி சினிமா அப்படிங்கிற ஒரு உலகத்தில் பரிச்சயமாய் அப்புறமா ப்ளேபேக் சிங்கிங் ஸ்லோலி நிறைய பாடல்கள் பாட வந்து இப்போது தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா, ஹிந்தி எல்லா லாங்குவேஜஸ்லேயும் பாடி I've had an amazing journey. மணிமணியான பாடல்கள் I've sung and எல்லாம் பியூட்டிஃபுல் கம்போசர்ஸ் across South India and North and the blessing of music itself is ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு இது கிடைக்குமான்னு டவுட்டு தான். என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் வேலை செய்கிறாங்க ஐடி ஜாபில். அவங்களெலாம் வந்து பார்த்தா அவங்க என்னை பார்த்து சொல்லுவாங்க, டேய் நீ வந்து எப்படியோ பிடிச்ச விஷயத்தையே நீ பண்ணுற, அதுக்கு யூ ஆர் கெட்டிங் பெய்டு அண்ட் அதுக்காக யூ ஆர் ட்ராவலிங், நிறைய உலகம் புறா சுற்றி பாடுற, பெர்ஃபார்ம் பண்ணுற அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு ஒரு ஒரு கஷ்டம் இருக்கும், அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்க. பட் அட் த சேம் டைம் ஐ ஆல்சோ ஃபீல் வெரி லக்கி. ஏன்னா மியூசிக் ஒரு மியூசிஷியனாக இசையோடு இருக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு பிளெஸிங். அண்ட் எஸ்பெஷலி கோவிட் டைமில் மியூசிக் மட்டும் இல்லைன்னா நான் எங்கே இருந்திருப்பேன்னு தெரியாது. ஸோ ஐ ரியலி தேங்க் டு ஹவ் ஹேட் சச் அ ஜேர்னி இன் மியூசிக். அண்ட் நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிறைய பேரோட பிளெஸ்ஸிங்ஸால், நிறைய பேரோட சப்போர்ட்டால் தான் இது வந்திருக்கு. அண்ட் நிச்சயமாக மக்களாகிய அவங்களோட எல்லாரோட சப்போர்ட்டால் தான். ஏன்னா அவங்க பாட்டு கேட்கலன்னா நாங்கள்லாம் ஒன்றுமே இல்லை. அண்ட் சோஷியல் மீடியாவில் ஆகட்டும், நேரில் போய் அவங்க கொடுக்குற அந்த லவ் அண்ட் ஆதரவு அண்ட் இட்ஸ் ஜஸ்ட் அன்மேட்சபிள். ஸோ ஐ தேங்க் ஆல் ஃபார் தட். ஸோ ஒவ்வொரு பாட்டுமே நீங்கள் பாடுறீங்கன்னும் போது கண்டிப்பாக அதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு மெமரபிள் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு மறக்கவே முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது ஒரு பாட்டோட ரெக்கார்டிங் அப்போ அமைஞ்சதுன்னா என்ன சொல்வீங்க? நிச்சயமாக அது டக்குன்னு யோசிச்சா கோச்சடையான் ஃபர்ஸ்ட் டைம் ரஹ்மான் சாருக்கு ரெக்கார்ட் பண்ணுறேன். அன்னைக்கு வந்து மும்மூர்த்திகள் அப்படின்னு சொல்லலாம். வைரமுத்து சார், ரஹ்மான் சார், ரஜினி சார், சூப்பர். எல்லாருமே மூணு பேருமே வெள்ளை ஜிபா போட்டு இருந்தாங்க. ஏஞ்சல்ஸ் மாதிரி வந்து நடந்துட்டு இருந்தாங்க ஸ்டுடியோக்குள்ள. ஓகே. அன்னைக்கு அந்த ஐ கான்ட் ஃபர்கெட் தட் செஷன். ஓகே. ரெக்கார்டிங்கே பண்ண முடியல, அவ்வளோ டென்ஷனாக சீரியஸாக இருந்தது. பட் எப்படியோ பண்ணி முடிச்சிட்டேன். ஸோ தட் இஸ் மெமரபிள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஃபைன். ஸோ நீங்கள் இப்போது கான்சர்ட்காக நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நான் பொதுவாக கேள்விப்பட்ட ஒரு விஷயம், ராஜா சார் கான்சர்ட் பொறுத்த வரைக்கும் என்னென்னா அந்த கிளிக் ட்ராக் ஃப்ரீயாக இருக்கும், டக்குன்ட்டு அது பாட்டுக்கு ஒரு ஃப்ளோவில் போய்கிட்டே இருக்கும் சாரோட கான்சர்ட்ஸ் அப்படின்னும். ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட க்யூவாக நீங்கள் என்ன வச்சுட்டு அப்படி ஒரு கண்டினியூவேஷனோட நீங்கள் அதை பாடுவீங்க? அது நீங்கள் மைண்டில் ஞாபகமாக வச்சுக்கக்கூடிய ஒரு விஷயம்னு என்ன சொல்லுவீங்க? மெயினாக வந்து அந்த பாட்டோட மியூசிஷியன்ஸ் வந்து அங்கே வந்து லைவாக எல்லாத்தையுமே வாசிக்கிறாங்க. ஸோ அதுக்காக தான் இவ்வளோ ரிஹர்சல்ஸ் பண்ணுறாங்க. ஒரு ஷோக்கு முன்னாடி நிறைய ரிஹர்சல்ஸ் இருக்கும். அண்ட் எப்போ எடுக்கணும், எங்கே இன்கேஸ் யாராவது விட்டாங்கன்னா எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும், அது எல்லாமே நாங்கள் பார்ப்போம். ஸோ எங்களுக்கு கைடுங்கிறது இது சுற்றி இருக்கிற மியூசிக் தான். அதுவும் ஹெட்ஃபோன்ஸில் கேட்குற மாதிரி இருக்கும். ஏன்னா சுற்றி எல்லாரும் பின்னாடி உட்காந்துருப்பாங்க அந்த இசையோட சேர்ந்து பாடும்போது. அதுவும் சார் வேற பக்கத்துலேயே இருப்பார். ஸோ அதனால அப்போ அதை என்ஜாய் பண்ணணும்னு தோணுமே அந்த இடத்துல பாடுறதுன்றது. நான் தான் சொல்லுவேன், என்னோட கோசிங்கர்ஸ் எஸ்பிபி சாராக இருக்கட்டும், மது சாராக இருக்கட்டும், மனோ சாராக இருக்கட்டும், யார் வந்து பாடினாலும் நான் வந்து அவங்க பாடும்போது பின்னாடி எனக்கு வந்து ஒரு ஃப்ரீ சீட்டு, கான்சர்ட்டை வந்து நல்ல ஒரு சவுண்டோட கேட்கறக்கூடிய அந்த பாக்கியம். ஸோ ஐ கம்ப்ளீட்லி என்ஜாய் ராஜா சாரோட ஷோ. போய் உட்காடுறேனோ பெர்ஃபார்ம் பண்ணுறேனோ, ஐ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் எ லிசனர். அண்ட் ஒரு பிஜிஎம்மும் நம்ம வந்து ரேடியோவில் கேட்கறது வந்து இப்போ பெஸ்ட் சவுண்டில் கேட்க முடியும். ஸோ இப்போ பொதுவாக ஒரு மியூசிஷியனோட கான்சர்ட் அப்படின்னும் போது பிடிச்ச பாடல்கள் ப்ளே பண்ணுவாங்க, மக்கள் அதை என்ஜாய் பண்ணுவோம், டான்ஸ் ஆடுவோம், கூட சேர்ந்து பாட்டு பாடுவோம், வைப் பண்ணுவோம், கிளம்பி போயிட்டே இருப்போம். ஆனால் ராஜா சார் கான்சர்ட்டில் மட்டும் யூனிக்காக நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பாடலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை அவருக்கு தோணும் போதெல்லாம் இடையில மக்களோட கம்யூனிகேட் பண்ணி அதை நம்ம கூட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பார். இது ரிஹர்சல்ல அண்ட் ஆல்சோ நீங்கள் அவரோட இன்ட்ராக்ட் பண்ணக்கூடிய செஷன்ஸில் கூட நடக்குமா? அண்ட் இஃப் எஸ், அவர் சொன்ன ஒரு கதை ஏதாவது எங்ககிட்ட ஷேர் பண்ண முடியும்? ஆக்சுவலாக நிறைய ஷேர் பண்ணுவார் அவர். இப்போது ஹீஸ் நல்ல மூடில் இருக்கும்போது நிறைய
ஏதாவது ரிஹர்சலில் வந்து ஒரு பாட்டு பாடும்போது இது என்ன ஆச்சுன்னா அப்படின்னு ஆரம்பிச்சிருவார். ஓகே. யாருக்குமே வெயிட் பண்ண மாட்டார், அப்படியே ஹீல் ஸ்டார்ட் ஷேரிங். ஸோ Excellent. பியூட்டிஃபுல்லாக இருக்கும். சங்கீத ஜாதி முல்லை பாட்டு நாங்கள் ரிஹர்ஸ் பண்ணுறோம். ம். பாடி முடிச்சுட்டு அவர் சொல்கிறார், இந்த பாட்டு எப்படி திரும்ப எடுத்தோம் அப்படின்னு ஆரம்பிச்சார். எஸ்பிபி சார் வந்து அன்றைக்கி வந்து 8 சாங் அன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணோம். காலையில் நான் கூப்பிடுறேன், ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கூப்பிடுறாங்க எஸ்பிபி சாரை. என்னால் இன்றைக்கி வரவே முடியாது, எனக்கு ஃபுல் டே பிஸி அப்படிங்கிறாரு. சங்கீத ஜாதி முல்லை பாட்டு உங்களுக்கு தெரியும், அந்த பாட்டு எவ்வளோ டஃப். ஆமாம். ஸோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து ராஜ் சார், நீங்கள் கேட்டால் அவர் வருவார், நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு ராஜா சார் கால் பண்ணியிருக்காரு எஸ்பிபி சாருக்கு. ஒரு சாங் இருக்குடா, வந்து பாடு, அந்த மாதிரி ஏதோ செல்லமாக கூப்பிட்டுருக்காரு. அப்படியா, சிம்பிள் சாங் தான்டா, வந்து பாடு அப்படின்னு. அம்மா நீலாம் வந்து ½ அன் ஹவரில் முடிச்சிடுவேன் அந்த மாதிரி சொல்லி அவருக்கு இது பண்ணி கூப்பிட்டு வச்சு அன்னைக்கு பூரா அவர் ஃபுல் டே ஆச்சு அந்த பாட்டு முடியறதுக்கு, ஈவினிங் வரைக்கும் ஆச்சு. ஸோ அதனால அவரால் மற்ற ஒர்க்குக்கு போக முடியல. ஸோ அதை பார்த்து அதை நினச்சிட்டு சிரிச்சிட்டு இருந்தார். ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய ஸ்டோரி ஷேர் பண்ணுவார். ஓகே. நீங்கள் இந்த பாட்டு ரிஹர்சல் பண்ணிருக்கேன்னு வேறு சொல்கிறீங்க, இந்த பாட்டோட ஃபியூ லைன்ஸ் எங்களுக்காக. நம் தம் தனம் தனம் தம் நம் 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 தம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் நம் தம் தனம் தம் என்னாதமேவா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் ரெண்டும் பாவையின்றி பார்வையில்லை, ராகங்களின்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானா நம் காதல் எல்லை, என்னாதமேவா சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. அண்ட் ராஜா சாரோட பாடல்களில் நீங்கள் ரொம்ப ரொம்ப யங்காக இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டைம் அவரோட இந்த பாட்டை தான் நான் கேட்டு ரொம்ப ரசித்து வைப் பண்ணிட்டு இருந்தேன். உங்களுக்கே ராஜா சாரோட மியூசிக்னே தெரியாத ஒரு வயசாக கூட இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு பாட்டு உங்கள் ஞாபகம்? இட்ஸ் வெரி ஸ்டைலிஷ் சாங். பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், பனி விழும் மலர்வனம் உன் பார்வை ஒரு வரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம், இனி வரும் முனிவரும் தடுமாறும் கனிமரம். ராஜா சாரோட மியூசிக் ஆஸ் அ மியூசிஷியன், ஆஸ் அ சிங்கரா உங்களை எப்படி ரிஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா? See, there is always this question of இப்போ ஒரு கம்போசருக்கு பண்ணுறோன்னா நிறைய பேர் உங்களை மாதிரி நிறைய ஆங்கர்ஸ் கேட்பாங்க, அவர் உங்களுக்கு ஃப்ரீடம் கொடுப்பாரா இல்லை வந்து இருக்கிற டியூனை அப்படியே பாட வைப்பாரா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்பாங்க. ஸோ ஐ ஃபீல் தட் தெர் இஸ் அ பியூட்டி இன் ஆர்டர், தெர் இஸ் அ பியூட்டி இன் அ ஸ்ட்ரக்சர். நம்ம எவ்வளோதான் வந்து டெய்லி நம்ம இம்ப்ரவைஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம், ஒரு லைனை நம்ம 1000 விதமாக பாடலாம், பட் அந்த கம்போஸ் பண்ணின அந்த ஸ்ட்ரக்சர் இருக்குல்ல, அது வி ஹாவ் டு ரெஸ்பெக்ட். அது இல்லை வந்து ஒரு படம் எடுத்திங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்கில் அந்த ஸ்கிரிப்ட் இதுக்கப்புறம் இதுன்னு ஒரு மரியாதை கொடுக்கணும் அந்த ஸ்கிரிப்ட் ரைட்டிங்க்கு. ஸோ அதுதான் ஐ லேர்ன் ஃப்ரம் ராஜா சார்ஸ் மியூசிக். அது ஏன் வந்து அவர் அவ்வளோ உன்னிப்பாக சொல்லி அதை வந்து இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறாரு, ஏன்னா அவர் அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையுமே எழுதியிருக்காரு. அதுக்கு கீழே ஒரு வயலன்ஸ், அதுக்கு கீழே பேஸ், அதுக்கு கீழே ஒரு ட்ரம்ஸ். ஐ ஹர்ட் அவரோட எந்த இடத்துல மூச்சு இழுத்து விடணும்ன்றது கூட மேபி மென்ஷன் பண்றதுக்கு இருக்கு. எல்லாமே அது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஆக்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, அந்த ஃபீலிங்க்கு ஏற்ற மாதிரி கம்போஸ் பண்ணியிருக்கு. ஸோ இது நம்ம இப்படி பண்ணலாமே அப்படின்னு யோசிச்சோன்னா பண்ணலாம், பட் ஆனால் அது வந்து அந்த கிராமரில் உட்காராது. அது அவருக்கு ஆஸ் அ கிரியேட்டராக அவருக்கு இரிட்டேட்டிங்காக இருக்கும் இல்லை, நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா நம்ம இதுக்காக நான் அப்படி பண்ணலையே அப்படிங்கிற ஒரு, தட் இஸ் வை ஹி கெட்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக் அபவுட் திங்ஸ், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. ஐ ரியலி ரெஸ்பெக்ட் தட். சம் பீப்புள் ஹாவ் டு பி லைக் தட், ஆர் லைக் தட், தட்ஸ் வை தே ஆர் கிரேட். ஸோ அந்த விஷயம் லெஜெண்ட் அப்படின்றது அதனால தான் கேட்டாரு. இப்போ லெஜெண்ட்ஸ் அப்படின்னும் போது டக்குன்னு ஞாபகம் வந்தது, ஏஐ டெக்னாலஜி மூலமா இந்த ரீசெண்ட் டைம்ஸில் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச மறைஞ்ச சிங்கர்ஸ் எல்லாரையுமே அகெயின் இந்த ஒரு வாய்ஸ் மூலமா, இந்த ஒரு டெக்னாலஜி மூலமா அகெயின் we are bringing them back. இந்த ஒரு டெக்னாலஜி பற்றி உங்களுடைய பார்வை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் திங்.
நான் ஒரு இன்ஜினியர் தான் as an IT ஒர்க்கஹாலிக்னு கேள்விப்பட்டோம் கரெக்டா இருக்கலாம். நான் ஒரு ஐடி பர்சன், ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் அபவுட் Yeah. ஏஐ. நான் வந்து நிறைய ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஆனால் there is a ஒரு எத்திக்கலி இஸ் இட் ரைட்டா அப்படின்னு ஒரு சிங்கர், ஒரு மறைந்த சிங்கரோட வாய்ஸை யூஸ் பண்ணி பண்ணும்போது அது எத்திக்கலா அப்படின்னு யோசிக்கணும். ஒன்று, நம்ம அவங்களோட டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களோட வாய்ஸை யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் தான். அண்ட் இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ சும்மா வந்து நம்ம வந்து ஒரு மறைந்த சிங்கர் யூஸ் பண்ணி ஒரு ஏஐ மாடலை யூஸ் பண்ணி பண்ண முடியாது. வி நீட் டு ரெக்கார்ட் ஒன் சிங்கர். ஒரு அமெச்சூர் சிங்கரை ரெக்கார்ட் பண்ணி அந்த வாய்ஸை தான் வந்து ஏஐ மாடலில் போட்டு நம்ம அந்த வாய்ஸை மாற்ற முடியும். ஸோ நம்ம இந்த அமெச்சூர் சிங்கருக்கு என்ன பண்ணுறோம்? ஒன்றுமே இல்லை. அவங்களோட பேரும் வராது, அவங்களோட ரெக்கக்னிஷனும் கிடைக்காது. ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் டு டிஸ்கஸ் இன் ஏஐ மாடலிங். ஸோ ஐ ஃபீல் அது வந்து அவாய்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். அப்போ தான் புது டேலண்ட்ஸ்க்கு இடம் கிடைக்கும். நம்ம வந்து பழசுலேயே நம்ம வந்து ஓகே அவங்களோட டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணுறது தான் என்னோட பிரச்சனை. ஸோ ஓகே. ஸோ சூரியன் எஃப்எம் ரிதம் லைவ் இன் கான்சர்ட் வர ஜூன் 14th இளையராஜா அவர்களோடது நடக்க போகுது. இதுக்கு என்ன மாதிரியான எதிர்பார்ப்போட மக்கள் வரணும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் சொல்கிறதுக்கே இல்லை. என்னென்னா நைட்டு வந்து நம்மளை வந்து ஒரு வார்ம் ஹக் மாதிரி கட்டி பிடிக்கிற இசை ஞானி இளையராஜா சாரோட மியூசிக் தான் அது. பட் இது வந்து நம்ம வந்து ரேடியோ சிடியில் கார்லேயும் கேட்காம ஃபுல் ப்ளோன் ஸ்பீக்கர்ஸில் அவரோட ப்ரெசன்ஸோட, பெட்டர் சவுண்டோட, அவர் சொல்கிற கதைகளோட அந்த அந்த இசையை வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் ஃபார்மேட்டாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் அந்த நிகழ்ச்சிக்கு வரணும். ஏன்னா இட்ஸ் கோன் பி அவுட் ஆஃப் த வேர்ல்ட். நான் சாங் லிஸ்ட் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். வேறு மாதிரி ஒரு செட் ஆஃப் சாங்ஸ் எடுத்திருக்காங்க பாண்டிச்சேரிக்கு. இல்லை அது சொன்னால் எனக்கே நிறைய புது சாங்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ ஐ எம் எக்ஸைட்டட் ஃபார் தட். அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ டெஃபினட்டாக இட் வில் பி அன் அன்ஃபர்கெட்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ். எக்ஸலென்ட். இப்போ ஜென்ரலாக நான் உங்ககிட்ட ஆஸ் அ ஃபேன் கேர்லாக கேட்கக்கூடிய ஒரு விஷயம், 10 years old ஹரிச்சரன் அவர்கள்கிட்ட நீங்கள் என்ன ஒரு டிப்போ இல்லை ஒரு அட்வைஸோ கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா அட் ப்ரெசென்ட் இருக்கக்கூடிய ஹரிச்சரன் என்ன கொடுப்பார்? ஓகே, திஸ் கேன் பி வெரி பேசிக், பட் ஹெல்த் பார்த்துக்கணும். ஐ மீன் பிகாஸ் மைட் பி பேசிக் பட் வெரி இம்பார்ட்டன்ட். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம அது இது பண்ணுறோம் பிகாஸ் வி ஆர் லூசிங் அ லாட் ஆஃப். நம்ம இப்போது இந்த இன்ஸ்டாகிராம் வாழ்க்கையில் வந்து நமக்கு பிடிச்ச விஷயங்களை நம்ம பண்ணிகிட்டே இருக்கோம். பட் அட் வாட் காஸ்ட், அது ஒரு விஷயம். அண்ட் ஆஸ் அ மியூசிஷியனாக நான் என்ன ஃபீல் பண்ணுவேன்னா, ஷுட் டேக் கேர் ஆஃப் மை வாய்ஸ். சினிமா தவிர மற்ற விஷயங்களும் பண்ணணும். அந்த ஒரு ஏன்னா சினிமா மட்டும் இல்லை இசை. உலகத்தில் தமிழ் இசை வந்து எங்கெல்லாமும் போகலாம். பட் ஆனால் நம்ம ரொம்ப ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அந்த ஒரு சுற்றியே இருக்கும். விஜய் சார் பாட்டு, அஜித் சார் பாட்டு அப்படியே தான் இருக்குது தவிர இசையாக என்ஜாய் பண்ண மாட்டேங்கிறாங்க இப்போ. ஸோ தட் இஸ் மை அட்வைஸ் டு மை யங் செல்ஃப். பியாண்ட் சினிமா மியூசிக் எடுத்துட்டு போகணும். சம்திங் எல்ஸ் which we can do. ட்ரூ. ஸோ உங்களுக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய மியூசிக் டைரக்டர்ஸோடு ஒர்க் பண்ணது இருக்கும். அதில் எந்த மியூசிக் டைரக்டர் உங்களுக்கு நல்லா படுத்தி எடுத்து பயங்கரமாக வேலை வாங்கினாருன்னு தெரிஞ்சுக்கலாம்? இல்லை அப்படி இல்லைங்க. ஒரு சாங்குக்கு என்ன தேவையோ அது நம்ம கொடுக்கணும். அது வரைக்கும் நம்ம மெனக்கெடலாம். கரெக்ட். அதுதான் அவங்களும் ட்ரை பண்ணுறாங்க. சிம்பிளாக நான் ஏதாவது போட்டு வாங்கலான்னு நினச்சேன். எனிவே, இப்போ ஒரு ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். 2125 இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு டைம் கேப்சியூல் உங்களுக்காக ஒன்று ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஹரிச்சரனோட 3 சாங்ஸ் மட்டும்தான் நம்ம அனுப்ப முடியும்னும் போது நீங்கள் அந்த 3 பாடல்களாக நீங்கள் பாடினது என்ன சூஸ் பண்ண விருப்பப்படுறீங்க? சிறு தொடுதலிலே ஃப்ரம் படம் பேர் ஞாபகம் இல்லை, தரன் மியூசிக்கில். ஓகே. நானும் பாம்பே ஜெயஸ்ரீ மேடம் பாடின பாட்டு. அப்புறம் மனமெங்கும் மாய ஊஞ்சல் ஃப்ரம் ஜிப்சி. இது ரொம்ப ரேர் சாங்ஸ். அண்ட் ஒன் மோர் இஸ் தொட்டு தொட்டு எண்ணெய் ஃப்ரம் காதல். ஓகே, எக்ஸலென்ட். இந்த 3 பாடல்களும் எங்களுக்காக குட்டி குட்டியாக பாட முடியும்? சிறு தொடுதலிலே சின்ன சின்னதாய் சிறகுகள் பூக்க வரும் இரவுகளில் இன்னும் இன்னும் நான் ஏங்க மனமெங்கும் மாய ஊஞ்சல்
உனதன்பில் ஆட ஆட மழை போகும் தூய மேகம் உயிருள்ளே சாரல் போட. இது ஒன்று. மூணாவது என்ன சொன்னேன்? தொட்டு தொட்டு என்னை வெற்றுக்களி மண்ணை சிற்பமாக யார் செய்ததோ, தொட்டு தொட்டு உன்னை பட்டாம்பூச்சி பெண்ணை திட்டமிட்டு யார் வென்றதோ. தேங்க்யூ. ஸோ இளையராஜா அவர்களோட இசை எதனால டைம்லெஸ்ஸாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பிகாஸ் ஆஃப் த நாஸ்டாலஜியா. ஏன்னா நம்ம அதை கேட்கும்போது வி ஹவ் அசோசியேட்டட் இட் வித் அ மெமரி. இல்லை நமக்கு பிடிச்ச ஒரு பொண்ணு, இல்லை நம்மளோட அப்பா அம்மா, இல்லை ஒரு சோகம், இல்லை ஒரு சந்தோஷம், இல்லை ஒரு ஹீரோயிக் மூமெண்ட், எதையாவது நம்ம அசோசியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் அது கேட்கும்போது அது ஞாபகம் வருது. சூப்பர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் இன்டர்வியூ. நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் கலக்குங்க. நாங்கள் எல்லாருமே அங்கே வந்து ஒரு பெரிய சப்போர்ட்ஸ் வருவோம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ போஷியா. தேங்க்யூ.